ஜென்ராம் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் மறுபக்கம் நிகழ்ச்சியில் ஜென்ராம் சாரோடு விசிகா, ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அது குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய பதில், கூட்டணியில் விரிசலா இல்லையா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் இந்திரா சார். இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல உள்ள என்டர் ஆகும் போது கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அவர் தலைமை எடுக்கிற முடிவு தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளோட கலந்தாலோசித்துட்டு என்ன நடவடிக்கைன்றது அறிவிப்பேன்னு சொல்லிட்டு ஏறினாரு. அப்புறம் இங்க ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பு, விரிவான அப்படின்னா அதை விட விரிவான ஆனா சுருக்கமானதான். தனிநபர்கள் கருத்து சொல்ல உரிமை உண்டு, ஆனால் முடிவு என்பது நான் எடுக்கக்கூடியதுதான், தலைமை எடுக்கக்கூடியதுதான். அப்போ நிர்வாகிகளோட கலந்தாலோசித்து நடவடிக்கை குறித்து கேட்கும்போது நிர்வாகிகளோட கலந்தாலோசித்து முடிவெடுப்பேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல யார் மேலன்னு சொல்லி இருக்கிறாரா? ஆதவ் அர்ஜுனா மேலதானே சார் கேள்வியே. ஆதவ் அர்ஜுனா கருத்துக்கு மறுப்பு கருத்துக்களையும் வெளியிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மேல என்ன அர்த்தமாகாதா அது? ஆதவ் அர்ஜுனா பொதுச் செயலாளர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு, இன்னொரு துணை பொதுச் செயலாளர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியில நாங்க உள்கட்சி நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னா யார் மேலங்கிறதுல தெளிவாக புரியலையே. சரி, வேண்டாம். திருமாவளவன் பேசியதுல நம்ம டீகோட் பண்ண போனோம்னா அது இன்னும் நிறைய சிக்கலாகும். இல்ல சார், அப்படி ஒருவேளை மற்றவங்க மேல நடவடிக்கை அப்படின்னா அப்ப கட்சியே ரெண்டான மாதிரி ஆயிராதா சார்? அது இப்ப பொதுச் செயலாளர்கள் 2 பேரும் மாற்றுக்கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட அவரை தவிர மற்ற எல்லாரும் மாற்றுக்கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அது கட்சியவே கலைக்கிற மாதிரி வரும், அப்படி இல்லையா சார்? அது அதாவது மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரிகிறபடி இது கூட்டணிக்குள்ள உரசல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனையாக எனக்கு தெரியல. அதை தாண்டி டீப் ரூட்டட் டிவிஷன் இன் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. ஏன்னா ஆதவன் அண்ணா பேசினது எல்லாம் சிறப்பானது, தைரியமாக பேசியதற்கு வாழ்த்துக்கள்னு இணைய விசிக்க ஆதவன் அண்ணாவை சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா அது அவருடைய டீமாக கூட இருக்கலாம், அவர் வளர்க்கிற டீமாக இருக்கலாம். விசிகாவுக்காக அவர் ஐடி விங் ரெடி பண்றாரா இருக்கலாம், அதுல இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்காக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் சீனியர் தோழர்களோடு கலந்து பேசி உட்கட்சி நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவெடுப்போம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல அம்சம். அந்த சீனியர் தோழர்கள் மனம் விட்டு பேசினார்கள் என்றால் கோர்ஸ் கரெக்ஷன் எளிதாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா சார், இப்போ அவர்கிட்ட கேட்கப்படும் போதே, திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கப்படும் போதே இவர் குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஆராசா சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில்னு கேட்ட போது அவர் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு நடவடிக்கை எடுக்கன்னு பதில் சொல்லல. மாறாக கட்சியில பேசி என்ன நடவடிக்கைன்றது அறிவிப்போம்னு சொல்றாருன்னா அப்ப கிட்டத்தட்ட ஆராசாவுக்கு பாசிட்டிவ் டோன்ல பதில் சொல்லி இருக்கிறாருன்னு தானே அர்த்தம், இல்லையா? தனிநபர்களுக்கு கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்க ஃபிட் ஆகும்? அது வன்னியரசுக்கும் ரவிக்குமாருக்குமான பதிலா? அவங்க 2 பேருக்குமான சுதந்திரமா இல்ல ஆதவுக்கான சுதந்திரமா? அந்த தனிநபருடைய கருத்து சுதந்திரம் இன்னொரு உங்களோட நெருக்கமான உறவுல இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை டேமேஜ் பண்ணும், கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்களை டேமேஜ் பண்ணும். அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கா? அது விசிகல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருந்தா அதே அளவு கருத்து சுதந்திரம் விசிக தலைவர்களை பற்றி பேசுவதற்கு திமுக இருக்கக்கூடியவர்களுக்கோ மதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கோ இடதுசாரி கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கோ இருக்கு என்று அசியூம் பண்ணி அவங்க பேசினாங்கன்னா உறவு நீடிக்குமா? இல்லையே. அப்போ அதுல அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன். அப்ப முற்றுப்புள்ளி வைக்கல, இது தொடக்க புள்ளியா சார்? இல்ல, முற்றுப்புள்ளி நேற்று இரவு முதலமைச்சர் போட்ட அறிக்கையில இருக்கு. கொள்கை கூட்டணியும் காஞ்சிபுரத்துல பவள விழா, திமுக பவள விழாவை காஞ்சிபுரத்துல கொண்டாடுறோம், அண்ணாவின் மண்ணில கொண்டாடுறோம். கொள்கை கூட்டணி அங்க நம்மை வாழ்த்தி பேசுவார்கள்
அப்படின்னு சொல்லி அதுல வந்து செல்வ பெருந்தகை, ஆசிரியர் வீரமணி, செல்வ பெருந்தகை, மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன், விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன், ஈஸ்வரன், வேல்முருகன், ஜவாஹிருல்லா எல்லாரும் அங்கு கொள்கை கூட்டணின்னு இவங்க எல்லாரையும் சொல்லி அவங்க அங்க வந்து பேசுவார்கள், வாழ்த்தி பேசுவார்கள். முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது முற்றுப்புள்ளிக்கான ஒரு அம்சம். அதாவது அதுக்கு முன்னால ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல ஆதவன்கிறது ரவிக்குமாருடைய புனை பெயர் எழுத்துலகத்துல ஆதவ், அதனால இன் விகுதி வராம பாத்துக்கணும். ஆதவ் பேசும்போது பெருந்தன்மையாக இருக்கணும் திமுகன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே மிகவும் பெருந்தன்மையாக திமுக இருந்திருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி எந்த விதமான பதில்களும் வர்றதுக்கு முன்னாலேயே கொள்கை கூட்டணி இது அப்படிங்கிறத உறுதி செய்து அந்த கொள்கை கூட்டணியில திருமாவளவனும் வந்து பேசுவாரு அப்படின்னு ஏற்கனவே திமுக அறிவிச்சிருச்சு. ஆமா, இது வந்து ஏற்கனவே வந்து அறிவாலயத்துல சந்திக்க வந்தாங்க சார். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே வந்து அறிவாலயத்துல முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய டிமாண்ட்ஸை வந்து கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அப்பயே இது முற்றுப்புள்ளின்னு தான் கருதப்பட்டது. ஆனா அதற்கு பிறகும் ஆதவ் தொடர்ந்தாருன்றதான சார் பிரச்சனை. அப்ப இதை முற்றுப்புள்ளின்னு கருத முடியுமான்னு கேட்க கருத முடியாம சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனா நீங்களும் நானும் கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இதுவே போதுமானது அப்படின்னு திமுகவும் விசிகாவும் நினைச்சிடுச்சுன்னா அதுதான் முக்கியம். நாம வந்து அதை அதிகமாக இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நான் நினைக்கல. இப்போதைக்கு அவங்க சொன்னதோட போயிடலாம் அப்படின்றதுதான் கரெக்ட். ஆனா இன்றும் கூட எல்லா ஊடகங்கள்லயும் அதுதான் பேசு பொருள். இன்றைக்கு திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க டீகோட் பண்ணி பாருங்க. அதாவது அவர் ஒரு பழைய காணொலி ஒன்றை, பழைய கருத்துக்கள் அடங்கியதை புதிதாக பேசிய ஒரு காணொலியை வெளியிட்டோம். என்னுடைய பக்கத்துல, இணைய பக்கத்துல வெளியிட்டேன். அது விவாதத்துக்கு உள்ளானது. அதை எடுத்து சில பேர் விவாதிச்சாங்க. அந்த விவாதங்களுக்கு புதிய விவாதங்களாக போய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி தானா? அதெல்லாம் தான் வந்து முடிஞ்சு போச்சே. முதலமைச்சர் சந்திப்போடு அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் புதிய தொடக்கம் தானே. ஜூனியர் விகடன், தந்தி, இதுல இன்டர்வியூங்கிறது அதுக்கப்புறம் உண்டான புதிய தொடக்கம். இப்ப இது வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த எபிசோடு வந்து நடத்தப்படுகிறது சார்? ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து ரொம்ப பிளான்டா தான் இதை பண்றாரு. முதல்ல தந்திக்கு பேட்டி கொடுக்கிறாரு, ஜூனியர் விகடன்ல பேட்டி கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் மறுப்பு தெரிவித்ததற்கு பிறகும் இது இம்மெச்சூரா இருக்குன்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் ஹி டிமாண்ட்ஸ் ஆக்ஷன் ஃப்ரம் திருமா. இதற்கு பிறகு மறுபடியும் வந்து புதிய தலைமுறை நேற்று அக்னி பரீட்சையில உட்கார்ந்து பேசுறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல சார்? அந்த நோக்கம் திருமாவளவன் அவர்களுடைய நோக்கத்தோடு ஒன்றாக இருக்கிறதா அல்லது வேறுபடுகிறதா சார்? ரொம்ப கடினமானது ஒரு கேள்வி. அத வந்து விசிகாவினுடைய தலைவர் தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். அவருடைய நோக்கத்தோடு உடன்படுகிறதான்னு கேட்டா, அவரு 1999 சொன்ன நோக்கத்தோடு ஒன்று உடன்படுகிறது. 2016 ரவிக்குமார் எழுதிய கட்டுரையோடு ஒன்று உடன்படுகிறது. இன்றைய கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் கிளைமேட்ல, இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அது அவசியம் இல்லையா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறது? அது வந்து முன்னொரு காலத்துல ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறோம், அதை வந்து அன்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அதுதானே நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்று இருக்கக்கூடிய கால சூழலை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாமா? இதை அப்படி அறியாமல் பேசுகிறவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது யாரு?
அறிவுறுத்த வேண்டியதை நாங்க அறிவுறுத்திக் கொள்வோம், அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது அறிவுறுத்தினார்களா இல்லையா, அது தொடருதா, முடிவுக்கு வந்ததா, எல்லாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். நாளைக்கு 28ஆம் தேதி காஞ்சிபுரம் கூட்டத்திற்கு பிறகு என்ன நடக்குது, திரும்ப இதே மாதிரி புதிய சர்ச்சைகள் இல்லாம கூட்டணி அமைதியாக கூட்டணிக்கு பொதுவான முழக்கங்களை முன் வச்சுட்டு கூட்டணிக்கு பொதுவான எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டு செயல்பட தொடங்கினால் இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகள் இருக்காது. அதற்கான கிளைமேட்டா விசிகா தான் உருவாக்கணும். ஓகே, இல்ல இப்ப விசிகா தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சிலர்கிட்ட ஒரு குரல் என்ன வருதுன்னா, ஆதவர்ஜுனா பேசுற நோக்கம் என்னவானாலும் இருக்கட்டும், ஆனா அதிகார பகிர்வு அப்படின்றது என்னைக்குமே ரெலவென்டானது தானே. இப்ப விசிகாவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது, அதற்கும் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க போதுமான பெரும்பான்மையோடு ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பொசிஷன்ல அவங்க தானே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணியில இருந்தவர்கள் அனைவரையும் 67 கூட்டணியில இருந்து தொடங்கி எடுத்து பார்த்துக்குங்க. இன்று வரை யாருமே அதுக்கான கோரிக்கையை முன்வைக்கல. வச்சாங்க, காங்கிரஸ் முன் வச்சாங்க 2006ல. ஆனா அதுக்கு காங்கிரஸ் இல்லாமலே கம்யூனிஸ்டுகளோடும் பாமகவோடும் சேர்ந்தாலே திமுகவுக்கு பெரும்பான்மை வந்துருதுங்கிறதுனால இவங்க ஆதரவு இருக்கு, அதனால நாங்க தனியாகவே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அதனால உங்களுடைய ஆதரவோட தான் நாங்க கூட்டணியில ஆட்சியில இருக்கோம்னு பொருள் இல்லை அப்படின்னு இங்க உள்ள லோக்கல் லீடர்ஷிப்புக்கு சொல்லிட்டு சோனியா காந்தியோட ஆட்சியில சேர்க்க முடியாது, அப்போ பாண்டிச்சேரியிலையும் நாங்க கேட்கட்டுமா அப்படின்னு டெல்லிக்கு உணர்த்திட்டு திமுக தொடர்ந்து ஆட்சியில இருந்தது. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் ஆட்சிக்குள்ள சேர்க்காம தான் பி.வி. நரசிம்மராவும் 98-96 ஆட்சி நடத்தினாரு. ஆட்சிக்குள்ள யாரையும் கேட்கல. இந்திய அரசிலேயே அப்படித்தான் நடந்தது. நீங்க 77ல இருந்து 2011 வரைக்கும் இடது முன்னணி சிபிஐஎம், சிபிஐ, ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக் இந்த 4 கட்சிகளும் கொண்ட அந்த இடது முன்னணி கூட்டணி மட்டும் 77ல இருந்து 2011 வரைக்கும் இடது முன்னணி ஆட்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் 4 கட்சிகளுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்து அவங்க நடத்திட்டு போனாங்க. அது அங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது. இப்போ பவன் கல்யாண் அமைச்சரவையில சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்ங்கிறத இங்க கோட் பண்றாங்க. சந்திரபாபு நாயுடு சேர்த்திருக்கிறார். அது இயல்பானதா வேறு நிர்பந்தங்கள் காரணமாக நடந்ததாங்கிற போன்ற விவரங்களுக்குள்ள அவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே, அப்ப இதுல இன்னொரு டவுட் சார். இப்ப இவங்க ஆதவர்ஜுனா கேட்கின்ற அல்லது விசிகா தரப்பிலிருந்து வருகின்ற அந்த கோரிக்கை தலித்துகளுக்கான அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த கோரிக்கையை தலித் மக்களுடைய கோரிக்கையாக நாம் பார்க்கிறதா, அல்லது விசிகாவினுடைய அதிகார பகிர்வு விசிகாவுடன் ஆட்சியில் பங்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா இப்ப திமுகவிலையும் தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், தலித் மேயர்கள் இருக்கிறார்கள், தலித் எம்பிக்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த போது ஆராசா ஒன்றிய இணையமைச்சராக இருந்திருக்கிறார், ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட்போலியோவா அவர் கையில வைத்திருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு பட்டியல் எடுத்தோம்னா 3 பேரு, ஒருத்தர் பொது, ஒருத்தர் தலித், ஒருத்தர் பெண். அதுல தலித் அப்படின்ற அந்த இடத்துல அந்தியூர் செல்வராஜ் இருக்கிறாரு, பெண் அப்படின்ற இடத்துல கனிமொழி இருக்கிறாங்க, பொது வேட்பாளர் வைக்க வேண்டிய இடத்துல ஆராசாவை தான் திமுக வைத்திருக்கிறது. அப்ப அதிகார பகிர்வு அப்படின்னு கேட்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய தலித்துகளுக்கான அதிகார பகிர்வுன்னு கேட்கிறாங்க. அப்ப திமுக இருக்கிறவங்க தலித் இல்லையா? அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அந்த கண்ணோட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது விசிகேவா இருந்தாலும் சரி அல்லது புதிய தமிழகம் மாதிரியான கட்சிகள்லயும் சரி, கடந்த காலத்துல அந்த தலித் நலன்களை மட்டுமே முன்வைத்து மட்டுமேலாம் வேற பொதுவான கோரிக்கைகள்ல இருப்பாங்க. ஆனா முதன்மையாக தலித் நலன்களை முன்வைத்து போராடக்கூடிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை பெரிய கட்சிகள்
விரும்பவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடந்த காலத்திலேயே அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி முன் வச்சிருக்கிறாரு. அது மக்கள் மத்தியில எங்களை தேர்வு செய்ய விடாமல் இந்த பெரிய கட்சிகள் பார்த்துக் கொள்கின்றன அப்படின்னு அவரது திமுக அண்ணா திமுகவுக்கு இல்லாம தனியா நிற்கும் போதெல்லாம் அவர் தோற்று போகும்போது அவர் சொல்லக்கூடிய காரணம் அதுதான். ஏன்னா அவர் கூட நின்று வெற்றி பெறுகிறவர்களும் தலித் தான், பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா அது ஒதுக்கப்பட்ட தொகுதி தான், ரிசர்வ் தொகுதி தான், தனித்தொகுதி தான். அப்படி இருக்கும்போது கூட வெற்றி பெறுபவர்களும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவங்க அதிமுக தலித்தையும் திமுக தலித்தையும் நார்மலா யாரும் கன்சிடர் பண்றது இல்லை. இந்த அமைப்புகள் அவங்களை என்னவா பாக்குறாங்க சார்? அவங்க திமுக உறுப்பினர்களாக மட்டும்தான் பாக்குறாங்க, அதிமுக உறுப்பினர்களாக மட்டும்தான் பாக்குறாங்க. அது சரியான பார்வையா? டெக்னிக்கல்லி சரியான பார்வை இல்லை. ஆனா அத முழுமையாக ஒதுக்கி விடவும் முடியாது. அந்த அந்த உணர்வுக்கு பின்னால இருக்கிற ஒரு நியாயத்தை முழுமையாக ஒதுக்கி விடவும் முடியாது. ஆனா டெக்னிக்கல்லி அது சரியான பார்வை இல்லை. அந்த அந்த கருத்துல ஒரு அந்த கருத்துக்குள்ள ஒரு நியாயம் இருக்குங்கிறது உண்மைதான். ஓகே, இது அதாவது பொது கோரிக்கைகள் இல்லாமல் தலித் கோரிக்கைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவிட்டியோட ஒருத்தர் வேணும் அப்படின்ற டிமாண்ட்ல இருந்து அது வருதா சார்? இவங்க பொது கோரிக்கைகள்லயும் சேர்ந்து வர்றவங்க தானே. ஆனாலும் அவங்க பட்டியலின மக்களுடைய கோரிக்கைக்காக முதன்மையாக போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வருது. ஆனா நடைமுறையில அது உடனடியான சாத்தியமாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே சார், இப்ப இந்த கோரிக்கைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பேசணும். இந்த கோரிக்கையை இப்ப முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? அப்படின்னா ஏன்? அதாவது ஒரு நடைமுறை செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருது திமுக அண்ணா திமுகவுக்குள்ள. அதாவது நாங்க தனியாகத்தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற லெவல்ல அந்த ஒரு நடைமுறை செயல்பட்டு வருகிறது. வின்னிங் மார்ஜினுக்கு 2% 3% தேவை இருக்குதா? இருக்கு. அந்த 2% 3% வளரும் கட்சிகள் அல்லது சிறிய கட்சிகள்னு அறியப்படுகின்ற இந்த கட்சிகளுடைய கையில இருக்கா அப்படின்னா இருக்கு, உண்மைதான். அது தனித்தனியாகவோ கூட்டாகவோ மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும் 1% வாக்குகள் இருந்தா கூட 1, 1, 1.5, 2 அப்படின்னு இருந்தா கூட அது ஒரு 4% 5% அவர்கள் கைக்கு மொத்தமாக சேருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வெற்றிக்கு அது அவசியமாக இருக்கு. ஆனா மொத்தமாக 25% 30% கொண்டு வர்றவங்களை நீங்க முற்றிலும் புறக்கணிக்க முடியுமா? நாங்க இல்லாம நீங்க வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு 25% 30% வாக்குகளை வைத்திருக்க கூடியவர்கள்ட்ட நீங்க 1% 2% வாக்குகள் வச்சிருக்கிறவங்க நீங்க நெகோசியேட் பண்ணி அவங்க கிட்ட தனியா நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வேற. இந்த கோட்பாட்டுக்கே அவர்களை கொண்டு வருவதுங்கிறது வேற. வின் ஓவர் பண்றது, வென்றெடுப்பதுங்கிறது வேற. ஆனா இத பொது இடத்துல, பொது வெளியில இதற்கான டிஸ்கஷனை தொடங்குனீங்கன்னா அது பலன் தராது அப்படிங்கிறது தான் கடந்த கால அனுபவங்கள். என்ன நடக்குது சார் பொதுத்தளத்துல அதை விவாதிச்சா? என்ன பிரச்சனை? இந்த பாப்புலரான டிமாண்ட் அவன் 30% கொண்டு வருவான். நீங்க ஒரு 1% 2% ஓட்டோட சீட்டு ஜெயிச்சுட்டு வருவீங்க, உங்களை உள்ளுக்குள்ள சேர்க்கணுமா அப்படிங்கிற கான்செப்ட் பொது மனநிலையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பார்வையாக இருக்குது. அங்க இந்த 1% இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றது எடுபடாது. அந்த மனநிலை கொண்டவங்க கிட்ட இந்த 1% எடுபடாது. ஓகே. ஆனா இந்த 1% இல்லாம நீங்க ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்லைன்னு ஆட்டத்தை கலைப்பதற்கு உதவுமே தவிர வேறு பலன்களையும் தராது. ஓகே, இப்ப இதுல அடுத்த நகர்வு, இப்ப இது எல்லாமே இப்ப இதை நாங்க பொதுவாதான் ஆதரவு, நான் சொல்றது இதை நாங்க பொதுவாதான் விவாதிக்கிறோம்,
நான் வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சு பிரச்சாரம் பண்றேன். திமுகவை நான் எந்த இடத்துலயும் கூப்பிடவே இல்லையே இந்த டிமாண்டுக்குள்ள. திமுக காரங்க ஏன் தேவையில்லாம பதற்றம் அடைந்து அவங்க இந்த டிபேட்டுக்குள்ள வர்றாங்க? நான் திமுகவை நோக்கி இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. துணை முதலமைச்சர் தொடர்பாக அவர் பேசிய கருத்து வந்து இயல்பானதா? இல்ல, அது ஒரு ஒப்பீடு அப்படின்றாரு சார். அவ்வளவுதான். அவரெல்லாம் ஆகும்போது இவர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்கறது வந்து ஒப்பீடா? அது திமுகவை சீண்டும் விதமான கருத்து இல்லையா? திமுகவுக்கு ஏன் இதுல இது பிரச்சனை? நாங்க பொது வெளியில பேசுறது தானே அப்படின்னு சொல்றோம். 1% 2% மேல வாக்குகளே வாங்கி எதுவுமே ப்ரூவ் பண்ணாத ஒருத்தர் வந்து அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்குன்னு கேக்குறாரு. அவங்களுக்கு அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பொது வெளியில பேசிட்டே போனா அது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதா? யாரையும் குறிப்பாக பேர் சொல்லியா நாங்க கேட்கிறோம், நாங்க பேசுறோம் அப்படின்னு எதிர்த்தரப்புல உள்ளவங்க யாராவது பேசுனாங்கன்னா எங்க போய் அது முடியும்? ரெஸ்ட்ரைனிங் அவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு பண்பு. இம்மெச்சூரான பேச்சுதான். இம்மெச்சூரான பேச்சுதான், அதுல சந்தேகமே கிடையாது. அல்லது மிஸ்டிவஸான பேச்சு. அது இம்மெச்சூரான பேச்சு அல்லது மிஸ்டிவஸான பேச்சு. சார், மிஸ்டிவிட்டியுடைய நோக்கம் என்ன சார்? கூட்டணியை விட்டு வெளியில போவதாகவும் இருக்கலாம், அதை நோக்கி ஒரு முரண்பாட்டை கூட்டணிக்குள்ள உருவாக்குவதாகவும் இருக்கலாம். இப்போது தொடங்கி சிறு சிறு உரசல்கள் மூலமாக இன்னும் ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல அந்த திசையை நோக்கி நகர்த்துவது கட்சிக்குள்ள ஒரு சிலருடைய நோக்கமாக இருக்கலாம். ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். எல்லா கட்சிக்குள்ளேயும் இப்ப திமுக விசிக்க வேண்டாம், வேற கட்சி ஒன்றை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவோம், இவங்களை விட அதிக ஓட்டுகள் கொண்ட கட்சி தான் அது ப்ரூவ்டும் கூட. குறிப்பிட்ட சில பாக்கெட்ல ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுக்கு கடுமையான செல்வாக்கு இருக்கு, அது வெற்றி தருமா தராதாங்கிறது அதுக்கப்புறம். ஆனா இப்படி பார்வையோட இருக்கக்கூடியவங்க திமுகக்குள்ள இருப்பாங்கல்ல, பெரிய பொறுப்புகள்ல இருக்காங்க, இருக்காங்க. அவங்கள பேச விட்டுட்டு திமுக தலைமை பேசாம இருக்க முடியுமா? வேர் வில் இட் லீட்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுப்புல இருக்கிறவங்க விசிகேலையோ அல்லது வேறு கட்சிகள்லயோ பொறுப்புல இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேமேஜை சரி பண்றது அப்படிங்கிற முயற்சி வந்து ஏற்பட்ட சேதத்தை முழுவதுமாக சீர் செய்யாது. ஓகே, இப்ப திருமாவர்களுக்கு இது நல்லாவே தெரியுங்களா சார்? இப்ப என்ன மாதிரியான டேமேஜை ஏற்படுத்தும்ன்றது ஹி நோஸ் வெல். ஏன்னா 2016 வந்து இந்த சேம் அஜெண்டா தான், அதுதான் வந்து வேறு ஒன்றாக பரிணமித்தது. நோக்கங்கள்ல தப்பு இல்லை, ஆனா அன்றைக்கு என்ன நடந்ததோ அதே திருப்பி நடத்தப்படுறது பழுது கண்ணு முன்னாடி அப்படின்னா அது அவருக்கு தெரியலையா? எப்படி இதை அனுமதிக்கிறாரா அல்லது திருமாவை மீறி இவர் பேசுறாரா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு சார்? இப்ப 3 பேக்ஷனா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எல்லாம் கிடைக்குது இல்ல? அதாவது அனுமதிக்கிறார்னு நான் எடுத்துக்கல. ஆனா அவர்கிட்ட விவாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆபீஸுக்குள்ள கட்சிக்குள்ள அது தொடர்பாக விவாதிக்கிறாங்க. திருமாவளவன் அதற்கெல்லாம் மாற்று கருத்து இருந்தாலும் கவுண்டர் கொடுக்காம அப்படியா, சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்கன்னு உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் பதிலே சொல்லல, சரி பார்ப்போம், அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மீட்டிங்கை முடிச்சிடுறாரு. அவர் எதிர்த்தே ஒன்னும் சொல்லல, அப்போ அவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார்னு தான் அர்த்தம் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிட்டு நான் என்ன வேணாலும் பேசிட முடியுமா? அப்படி பேசிய ஒரு பேச்சாகவும் அது இருக்கக்கூடும். அதனால அது அவங்களுடைய சீனியர் காம்ரேட்ஸோட அவர் பேசி முடிவு பண்றதுதான் கரெக்ட். ஏற்கனவே இது இம்மெச்சூர் பேச்சுன்னு வன்னியரசும் ரவிக்குமாரும் பொதுச் செயலாளர் திருமாவுக்கு அடுத்த பொசிஷன் பொதுச் செயலர் தானே, பொதுச் செயலரும் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களோடு பேசி சட்டமன்ற சிந்தனை செல்வன், ரவிக்குமார், வன்னியரசு,
திருமாவளவன் 4 பேரும் உட்கார்ந்து பேசுனாங்க. அதுதான் அமைப்பான்னு எனக்கு தெரியல, யார் முடிவு பண்ணணும்னு தெரியல. நமக்கு பப்ளிக் பர்செப்ஷன்ல ஒரு கூட்டு தலைமை தான் அந்த 4 பேர் பேரும் உடனடியாக நினைவுக்கு வருது. அவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன முடிவு செய்யறாங்களோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்ன்றதுல ஒரு தொடர்ச்சியான ஒரு உழைப்பை பார்க்க முடியுது சார். இப்ப நீங்களா இருக்கட்டும், இப்ப எனக்குமே இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும் அப்படின்றதுல ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் இருக்கு. பலருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏன் சுயமரியாதையை விட்டுட்டு ஒரு கட்சி இப்படி இருக்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிலர் கொம்பு செய்யறாங்க. திருமாவை நீங்க அடைச்சு வைக்க பாக்குறீங்களா, 4 சீட்டுக்கு விலை பேச பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வி போல தோற்றமளிக்கின்ற ஒரு விஷக்கத்திய செருகிறாங்க. ஏன் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்? ஏன் இது உதிர்ந்துடக்கூடாது? ஒரு கூட்டணிய உடையாம காப்பாத்துவது பத்திரிகையாளர்களுடைய வேலையா? அதுக்கு வேற பெயரு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், திட்டுறாங்க, கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. ஆமா, உடைக்கணும்னு முயற்சி பண்றவங்களை திட்டுறீங்களே, அப்ப இருக்கணும்னு சொல்றவங்களும் மோசம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது பத்திரிகையாளர்களுடைய வேலை, மீடியா பர்சன்ஸோட வேலைன்னு எல்லாம் இல்ல, குடிமக்களுடைய வேலையாக நினைக்கிறேன் நான். இந்த கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு 2021 வாக்குல தேர்தலுக்கு முன்னால ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலை இருந்தது. மாநிலத்தை ஆளும் கட்சி தன்னால முடிந்ததை செய்து முடியாததை முடியலன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர்களே முடிவெடுக்கிறார்களா, அவர்களே செயல்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அதிகாரத்தில் நேரடியாக இல்லாதவர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இருந்தது அந்த சமயத்துல. அந்த சமயத்துல அந்த மாதிரி இருந்த ட்ரெண்ட் கருத்துரிமை அல்லது பொதுவாக கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, அக்கறை அது செலுத்தக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் எங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டில தான் இருக்கிறோமா, தமிழ்நாட்டினுடைய தன்மையோட தான் சமூகம் இயங்கி கொண்டிருக்குதா அப்படிங்கிற பல கேள்விகளை முன் வச்சது. 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையில ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு நிம்மதியான உணர்வு அந்த செக்ஷனிடம் உண்டாச்சு. அதாவது பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு எல்லாம் அவங்க யாரும் நினைக்கல. ஆனா ஒரு நிம்மதியான உணர்வு உண்டாச்சு. நாம செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியும், அதற்கு குறுக்கீடுகள் எதுவும் பெரிதாக இருக்காது அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. அது ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த நிம்மதிங்கிற சொல்ல தவிர எனக்கு வேற சொல் எதுவும் கிடைக்கல. ரிலீவ்டு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றேன். ஒரு பதற்றமான ஒரு நிலையிலிருந்து ரிலீவ்டுங்கிற ஒரு நிலைக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அந்த உணர்வின் அடிப்படையில தான் அவங்க எல்லாரும் பேசுறாங்க. இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும். திருமாவளவன் தெரிந்தோ தெரியாமலோ தவறே செய்தாலும் கூட அதை பற்றி, தவறுகளை பற்றி பேச தயாராக இல்லாமல் கூட்டணி இன்டாக்டாக இருக்கணும், கூட்டணி தொடர வேண்டும். எப்படி இது 4வது பெரிய தேர்தல், 2 மக்களவை தேர்தலை முடிச்சாச்சு, 2 சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த கூட்டணி முடிக்கட்டும். பொலிட்டிக்கலாவும் சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் போன்ற அந்த வேறு இங்க இருக்கக்கூடிய வேறு ஒரு முக்கியமான பதவி சார்ந்தவர் வார்த்தையில சொல்லணும்னா போன்ற ஐரோப்பால இருந்து கடன் வாங்கிய வார்த்தைகள், ஐரோப்பாவில் இருந்து கடன் வாங்கிய சொற்கள் எல்லாம் முக்கியமான சொற்களாக நமக்கு தெரியுது இல்ல, அந்த சொற்களினுடைய அணியாகவும் இது இருக்கு. அதனால இந்த அணி முக்கியமான அணியாக கருதுகிறோம். இது ஆர்கனைஸ்டாலாம் இல்ல, நீங்க எங்கேயோ தனியாக வேலை செய்யறீங்க, நான் எங்கேயோ தனியாக வேலை செய்யறேன், நம்ம ஆர்கனைஸ்டா வேலை செய்யறதும் இல்ல. ஆனாலும் வெளியில இருந்து நம்மை பற்றி கருத்து சொல்றவங்க நம்ம எல்லாரையும் ஒரு அணியாக மாற்றாம அவங்க ஓய மாட்டாங்க போல தெரியுது. இல்ல சார், ஒருவேளை அந்த பக்கம் அந்த மாதிரி ஏதாவது அணிகள் இருக்கும் போல, அதனால இந்த பக்கமும் அப்படி அணி இருக்குன்னு நம்புறாங்களான்னு தெரியல. கரெக்ட். அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதுகாப்பும் வேறு சில பாதுகாப்பான உணர்வையும் கொடுக்கிற நடைமுறை இருந்ததுன்னா,
அது திமுகவை ஆதரிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கிறதாக அசியூம் பண்ணிட்டு அனுமானத்தின் அடிப்படையிலையும் கூட அந்த மாதிரி முடிவுகளுக்கு வரலாம். எஸ். இப்ப இதுல நிறைவா ஒரு கேள்வி சார். இதுக்கு நடுவுல குறுக்கு இந்த கௌஷிக் வந்த மாதிரி மேடம் ஜெயலலிதாவும் மெச்சூர்டு பொலிட்டீஷியன் எடப்பாடி பழனிசாமியும் குறுக்க வந்துட்டு போறாங்க. நான் இடையிலே கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா இதை கன்க்ளூடிங்கா வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அவர் அதை தொடர்ந்து சொல்றாரு. எடப்பாடி இப்ப இந்த கூட்டத்துக்கு எப்படி வருவாரு, திமுக காரங்க வர்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் ரொம்ப மெச்சூரிட்டியான ஆளு, திமுக காரங்க வந்தாலும் அவர் வருவாரு, எங்க அது கூட்டணிக்கு எடுத்து விட்டுற மாட்டாரு அப்படிலாம் கேட்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்லவரு, ரொம்ப சாஃப்டா நல்லபடியா கருத்தை மட்டும் பேசிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் மெச்சூரான ஆள்னு ரொம்ப நெருங்கி பழகியது போல அவர் அந்த உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துறாரு. அப்புறம் இப்ப பிஜேபியை எதிர்க்க துணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 2-3 அதோட தொடர்புடைய வேறு சில ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குல்ல. வட மாவட்டங்கள்ல விசிக இல்லை என்றால் திமுகவால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் ஒரு ரெஃபரன்ஸ் வருது இல்ல, ஒரு இன்ஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது. மேடம் ஜெயலலிதா தனியாக நின்னாங்க, திமுக இது வரைக்கும் தனியாக நின்றுக்குதா, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை நம்பிதானே நிற்குது அப்படின்னு சொல்வதற்கு பின்னால என்ன இருக்கு? கூட்டணியோட யாரோடையும் சேர முடியாம தனியாக நின்று கொண்டிருப்பவர்கள் சும்மா சும்மா சவடாலுக்காக திமுக தனியா எங்களை மாதிரி திமுகவும் தனியா நிக்கட்டுமே, எங்களுக்கு மாதிரி திமுகவும் தனியா நிக்கட்டுமேன்னு சொல்ற மாதிரி அதே முழக்கத்தை விசிகாவில் இருந்தும் ஒருவர் முன்வைக்கிறார். யாரு தனியா நின்றுருக்காங்க இது வரைக்கும்? ஜெயலலிதா நின்னாங்க எப்போ? ஒரே ஒரு முறை. அப்பவும் அந்த சட்டப்பேரவை தேர்தலையும் கூட அந்த 3 சிறிய அமைப்புகளை சார்ந்தவர்களை இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட செய்து அவங்களோட கூட்டணியில தான் நின்னாங்க. ஆமா. அதுக்கப்புறம் எங்க இருந்து கிளைம் பண்றது? 2014 எல்லா இடங்கள்லயும் நின்னாங்கன்னு சொல்லலாம். அதுலயும் யாரையாவது நிறுத்தினாங்களான்னு எனக்கு இப்ப நினைவில்லை. இல்ல சார், அவங்க எல்லா இடத்துலயும் தனியா நின்று மெஜாரிட்டி 45% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்றதன் மூலமா அவங்க தனியா நின்று ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க அவங்கள்ட்ட போய் அதிகார பகிர்வு கேட்கல, அவங்க அதுல இருந்து விலக்கி வச்சிடறோன்ற ஒரு தோணும் அதுல இருக்கும் சார். ஆமா, 2006 விசிக அங்க போச்சு, கூட்டணியே ஜெயிக்கல. 2006 அதிமுக கூட்டணிக்கு தான் போச்சு, அதிமுக ஆட்சிக்கே வரல, அதனால அங்க கேட்கலன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு 2011 பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் திமுக அணியிலே தான் இருந்தது. வட மாவட்டங்கள்ல விசிக இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, விசிகாவோட சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது, திமுகவும் இருந்தது, அணி ஜெயிக்கல. அப்ப எந்த தரவுகள்ல இருந்து இந்த மாதிரி முடிவுகளுக்கு வரீங்க? விசிக இல்லைன்னா திமுக தோத்து போகும் அப்படிங்கிற தரவுகள் எங்கேருந்து வரீங்க? விசிக இல்லைன்னா திமுக தோத்து போகுங்கிற வாதத்தை ஒரு வாதத்துக்காக உண்மையென்றே ஏற்றுக்கொள்வோம். திமுக இல்லைன்னா விசிக என்ன ஆகும்? 2004 மக்களவை தேர்தலில் தனியாக நின்று ஜெயிக்க முடிஞ்சதா? 2006 திமுக வெற்றியை பாதிக்க முடியுமே. எங்க 2004 திமுக தான் 40 தொகுதிகளையும் ஜெயிச்சிடுச்சு அவங்க கூட்டணியோட. 2006 அதிமுகவோட விசிக போய் தான் திமுக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கும் வந்துருச்சு. அந்த தேவையில்லாத கணக்குகள் இது. இப்ப இருக்கக்கூடிய இப்ப கண்ணு முன்னாடி இதுதான் கூட்டணி. இந்த கூட்டணிக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, பர்பஸ் இல்லாம சேரல, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பர்பஸ் காரணமாக சேர்ந்த கூட்டணி. இந்த கூட்டணியில இந்த கணக்குகளை பார்த்து கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அல்லது உடைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோங்கிற சந்தேகம் வரக்கூடிய மாதிரியான பிஹேவியருக்கு என்ன தேவை இருக்குது? ஏன்னா எடப்பாடி துணிஞ்சிட்டாரு பிஜேபி எதிர்க்க, அவர் ஆளுமையா துணிஞ்சு தனியா நிக்கிறாரு. அந்த இடத்துலதான் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வடிவேலு விஜய் படத்துல ஒரு வடிவேலு என்ன பண்ணாலும்
கொண்டை வெளியில தெரியுதுன்னு ஒரு இது வருமே, அந்த அந்த இடம் இங்கதான். அதிமுக போற மனநிலையை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த கட்சி அப்படி வெளிப்படுத்துறதாக கட்சியில பெரும்பான்மையான நபர்களோ திருமாவளவனோ அந்த உணர்வு பெற்றதாக நான் நினைக்கல. இல்ல, அந்த நோக்கமே இல்லைன்னு தெளிவும் படுத்திட்டாங்க. இன்னைக்கும் கூட திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், இதில் விரிசல் இல்லைன்றத திரும்ப தெளிவுபடுத்திட்டாரு. இன்னைக்கும் கூட விரிசல் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, விரிசலே எழாதுன்னு சொல்லிட்டாரு. எதிர்காலத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் இன்று மீண்டும் மீண்டும் அந்த விவாதம் வந்து ஊடகங்களுக்குள்ள போயிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரம் கூட்டம் வரைக்கும் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் திரும்ப புதிதாக அவர்கள் தொடங்காம இருக்கணும், அல்லது அதுக்குள்ள அவங்க சீனியர் தோழர்களோட பேசிட்டு அவர் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவர் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாலும் உரிய கவனம் செலுத்தப்பட்டது, தலைமையால் அந்த விஷயத்துல உரிய கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு அவரு சொல்லிட்டாருன்னா போதுமானதுதான் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நிகழ்வுகள் விரிகிறதுன்னு. நான் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டேன், நீங்க வந்து என்ன பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டீங்க. சார், என்னுடைய கருத்து இதுல நீங்க சொன்னதுல இருந்து எந்த இதுலயுமே எனக்கு மாற்று கருத்தே இல்லை சார். சுருக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, விசிகால 3 தரப்பு இருக்கிறதா ஒரு கண்ணாட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. சீனியர்ஸ் தனியாவும், திருமா தனியாவும், ஆதவர்ஜுன் தனியாவும் இருக்கிறதாவும், இதுல திரும்ப யார் பக்கம் சாய போறாருன்ற மாதிரியும் ஒரு கண்ணோட்டம் எல்லாம் தொடங்கிருச்சு. அது ரொம்ப ஆபத்தான கண்ணோட்டம். தமிழ்நாட்டுல விசிகா மாதிரியான கட்சி வளர வேண்டும் நினைக்கின்ற என்னை போன்றவர்களுக்கு வந்து அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருந்தது. 2வது, அவர் வந்து அந்த மேடம் ஜெயலலிதாவா இருக்கட்டும், எடப்பாடி துணிஞ்சிட்டாருன்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தெளிவாக தெரிகிறது அவருடைய நோக்கம் என்ன, அவர் எந்த ஊருக்கு அடுத்து கிளம்ப போறாருன்றது. அது தெரிந்தும் அவர் அனுமதிக்கிறாங்களான்றது 2வது ஷாக். ஆனா நிம்மதியாக இருக்கும் வகையில இன்னைக்கு திரும்ப அவர்கள் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. நடவடிக்கை பத்தி கேட்கும் போதும் கூட அவர் மேல நடவடிக்கை எடுக்க என்ன இருக்கு, அவர் தான் சரியா தானே பேசியிருக்காருன்னு சொல்லியிருந்தாருன்னா நிறமையா வேறையா போயிருக்கும். கலந்து பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மெச்சூராகவும் அந்த பதிலையும் ரொம்ப சரியாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி வந்து இந்த கூட்டணி நீடிக்கணும் அப்படின்னு விரும்புறதுக்கு காரணம் 2 பேருக்குமே நலன் இருக்கு. திமுகவுக்கும் நலன் இருக்கு, விசிகாவுக்கும் நலன் இருக்கு. இன்னைக்கு விசிகாவுக்கு இருக்கக்கூடிய தேசிய அந்தஸ்துக்கு அடிப்படையான காரணம் தமிழ்நாட்டில் அவங்க திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருப்பது, அதன் மூலமாக இந்தியா கூட்டணியில் அவர்கள் முக்கியமாக அங்கமாக இருப்பது. அதுதான் இன்றைக்கு தேசிய அளவுல பாஸ்வானுக்கும் மாயாவதிக்கும் அதவாலேவுக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை திருமாவளவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்னா அது இந்த கூட்டணியில் இருந்ததால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப இது இன்னும் உயரத்துக்கு அவரை கொண்டு போக காத்திருக்கக்கூடிய ஒரு பட்டமா இருக்கு. ஆனா இதை தாண்டி வேற பக்கம் இவரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அது இவரை சிறுமைப்படுத்தி விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து வருது. ஆனா அதை பேசணும் அப்படின்னா அதை வந்துட்டாங்க திமுக கொத்தடிமை 200 ரூபா ஊபிஸ் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல கண்டமேனிக்கு கடிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, திரும்ப அவர்கள் இதில் தெளிவா இருக்கிறார் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் நினைக்கிறேன் சார். அதாவது விசிகேல இந்த மாதிரி சிக்கல்கள் இதுவரைக்கும் வந்ததாக எனக்கு தெரியல. நான் 99ல அவரு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுற காலத்துல இருந்து பாக்குறேன். அந்த தேர்தல் நாள் அன்னைக்கு சிதம்பரம் தொகுதிக்குள்ள நடந்த கடுமையான வன்முறைகளுக்கு பிறகு அந்த குடிசைகளை எரித்த சாம்பல் மேடுகளை தாண்டி அவர் வந்து நள்ளிரவுல சென்னை வந்து அதிகாலையில 3 மணிக்கு அவரிடம் பேட்டி ரெக்கார்ட் பண்ணி இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணி தொலைக்காட்சியில ஒளிபரப்புன அந்த நாள்ல இருந்து அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்படி ஒரு இக்கட்டான நிலையில அவர் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அப்படி நீங்க சொன்ன அவரை வந்து இவ்வளவு காலமாக சேர்த்து வைத்த இமேஜ வந்து யாரோ ஆர்வ மிகுதியால ஏதோ செய்ய போய் அது எல்லாமே வந்து கேள்விக்குள்ளாயிடக்கூடாது அப்படிங்கிற பதைப்பும் எல்லாருக்கும் வருது. நிறைய அவருடைய நட்பு வட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பதைப்பும் வரத்தான் செய்யுது. நீங்க அதை சரியான வார்த்தைகள்ல கரெக்டா சொல்லிட்டீங்க. அதான் தேரை இழுத்து தெருவுல விட்டுறாதீங்கடா அப்படின்றது ஒண்ணுதான் ஒரே கோரிக்கை சார். அந்த ஜனநாயக தேரை டெல்லிக்கு இழுத்துட்டு போய் நிப்பாட்டி இருக்கோம், அதை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அதை வந்து மறுபடியும் வந்து வீதிக்கு இழுத்து விட்டுற கூடாதுன்றதுதான் நோக்கம் சார்.
ரொம்ப ரைட் சார். நன்றி குமார். பார்ப்போம். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். நன்றி சார்.